எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதேமாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி, ரொம்ப அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே அந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பேரே வாயில் மனாஸ் அவர்கள், அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல். ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜானு விஜயண்ணன், அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கும். அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியாது. அதாவது எஸ்மே அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசுனார், இப்போ கூட நம்ம பேசுனார் என்னன்னே தெரியல. நானும் இருந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள், சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டி உங்களுக்கு பண்ணிடும் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சிறாங்க, வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு, எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எதை சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமானா கூட உருண்டுரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தின் வில்லின்னு கூட சொல்லலாம், வில்லி தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகன் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மென்மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. நானும் யோசிச்சேன், மிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. யா, தேங்க்யூ. First, no, I'm not forgotten anything. This movie வந்து மகாசேனா பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னா ரொம்ப போராக இருக்கும். இட்ஸ் நவ் பிகம் மை ஃபேமிலி. உண்மையாக சொல்லலாம்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தினேஷ் சர்ஸ் டீம், ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங். பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து யூ கேன் சீ தட் ஹவு மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எமோஷன் அதில் இருக்குது.
சார் ஹேஸ் டன் எவ்ரி திங், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்றதோ வரலன்னா அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது வந்து அவரே பண்ணிடுவார். ஸோ திஸ் ஃபில்ம் நோ நிஜமாவே வந்து நான் நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர், பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர், வயநாடு. சார் அப்போ தான் நான் வந்து அது தட் ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாடுலனா. தட் டைம் இவர் ஷூட்டிங் இவங்க வந்து பேக்கப் எதுவும் சொன்னாங்க. அப்போ நான் சாருக்கு சொன்னேன், என்னாச்சு, வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும்போது ஹீ செட் ஒன்றும் இல்லை, பிரேக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டிடன்ட் கிவ் அப். வி டிட் ஷூட் ஃபார் 1 day. So and the locations were in mountain and high hills. So ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து we artists are being recognized இந்த மாதிரி இடத்துல or மேடையில் or in movies or after the movie எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பற்றி, இது புகழுவாங்க. பட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹிஸ் செகண்ட் ஃபில்ம். அவர் விஷன் வந்துன்னா ரொம்ப பெருசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு. பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல. ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி in the small budget so that இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது. ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல். அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக். அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லனா விமர்சருக்கு சத்தமாக பிடிக்காது தட் டு டாக் அது புகுடு லைக் டு டாக் குட் அபவுட் ஹிம். புகழ்ச்சி பிடிக்காது. பட் நச்சு ஹி சார் okay. So but sir, we did the shoot 50 days. I did a shoot in 50 days and கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர், கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு. ஐ எம் அ வெரி சாஃப்ட் கேர்ள் which nobody believe in but I believe in. So அந்த டைமில் வந்து he really had patience for me to அந்த கேரக்டரில் போகிறதோ or டேக் எடுத்ததோ and all that. And நிஜமாக வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக். ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ, நிஜமாகவே சொல்கிறாது, ட்ரஸ்ட் மீ. அண்ட் விமல் சார், தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் கோஸ்டார். அண்ட் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகணும். இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன். ஸோ ஐ டோல்ட் டைரக்டர் சார், என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, லைக் லேடிஸ், தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க, எனக்கு கூட போடுங்க சொன்னேன். சார் சொன்னேன், ஓகே மேம் பண்ணுறோம். இவன் மைமா இஸ் ஃபைட்டிங். ஸோ ஐ காட் ஏறிச்சு, எனக்கு நேராக கூட வேணும்னு சொன்னேன். ஸோ சார் கொடுத்தாங்க. அண்ட் கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன். ஸோ 2-3 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கோரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ தாட் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன். எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது. So he walked inside the set and I told John Vijay sir, John Vijay, for you this kick. And he was like, what, seriously? And then he came and he watched all the fighting choreography. I said, sir, என்ன பயங்கரமா கொடுக்குறீங்க, இதை பண்ணுறீங்க அப்படி. அது ஆமாம் கேட்டாங்க. அப்போ தான் mid of a night Kabir sir came and his personality is so gigantic. I was like, who is he coming? Like, who is he? He said that he's the main villain character, he's doing it and this fight is with him. I said, I'm not doing it. What I will fight with? I'm not doing it. அப்போ சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ விஜய் சார் கிட்ட சொன்னாங்க, விஜய் சார் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அது வேண்டாம், he's too big. But sir somehow managed and made it in a very something realistic way that நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி. அண்ட் மானசுனை பற்றி சொல்லலை, நீ பார்க்காத அப்படி. This guy is a genius
and I really wish you Manas. It's his first time as a cinematographer, and he handles such a big crew. இது ரொம்ப வந்து ப்ரௌட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டான திங் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங் அவுட் ஹோல் பிளாட்டர். அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன் போய் சொன்னார். ஹீ ஓன்லி டோல் மீ மேடம் பாருங்க அப்படி சொல்லி. அண்ட் definitely Mahima, you were looking fantabulous, and she's very nervous that how it is, but it will do really well to you. Shubhangi, this is the first time I'm meeting you, so all the best for you. Eleki, shooting spot like she's a fantastic gymnastic பண்ணுவாங்க. So she showed me in that videos of her. So sweetheart, all the best. And எல்லாருக்கும் ஸ்டார் காஸ்ட் எல்லாருக்கும் லைக் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா பீப்புள் உங்களை எல்லாருக்கும் நன்றி. திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபிலிம் இருக்கட்டலாம், பட் கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் விஷன், பிக் ஃபிலிம். அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் செகண்ட், விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஹீ இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். லைக் எனக்கு வந்து மூவின்னா when he came first time நான் வந்து ஓடி போயிட்டேன், அரே விஜய் அப்படி சொல்லி. பட் they told me not to run like that. But I had a wonderful, such a sweet யானை that is. So I hope our ஆசீர்வாதம்ல this movie will do really great. So thank you guys. குட் ஈவினிங் எவ்ரிவன். முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன். இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கனால நான் கண்ணாடி கழட்டிட்டேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்லேயே நான் நிறைய வச்சுருக்கணும். அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரயில்வே போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ், அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதில்ல. அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். போலீஸ் நிறுத்தினவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். அண்ட் குட் ஈவினிங், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் எப்போவுமே யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு see them, and I'm sure that you will take this film ahead, and hope all are doing well. ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் எப்படி எனக்கு தெரியுது. நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அப்படின்றது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கு. என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன். ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவங்களுக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். ஸோ நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஆக்சுவலி ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பாரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு நடிக்க வான்னு கூப்பிடுவேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு. உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே. காசு கொடுக்குறான், காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது. வீட்டிலே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தே ஆர் வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும். அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜய் அண்ணன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி. பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா the movie will not happen. கபீர் சார்,
தம்பி விமல் சொல்லவே வேண்டாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாரும் கூடயும் ஜெல்லாயிருவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிற ஆள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு நிற்க வச்சுருக்காங்க. அப்படின்னா தைரியமாக நின்றுருக்கான்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, அந்த ஈட்டிலாம் பிடிக்குமா ஸ்ட்ராங்காக? பாரு ஏரியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கை தட்டியிருங்க. சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்கார் படத்தில். கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சிச்சோ, லைட் வைக்க முடியாது. உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன், லைட் எதுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி. வெரி குட், ஆல் த பெஸ்ட். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே டன் அ கிரேட் ஜாப். என்னோட பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்மா. ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல, பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும், விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். நான் அப்படியே பார்த்துனே இருந்தேன். இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்பில் ஏறுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்பில் ஏறினாங்க. தூரத்துலேருந்து என்ன ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்ன நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்றுட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வா பரவாயில்லையே, தேங்க்யூ சச்சி தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க தமிழில் பேசுவாங்க. அதான் இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காமல் பேசுவாங்க, அடிச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேச சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெலாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்னுலாம். அந்த அளவுக்கு ரொம்ப. அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோடு பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றின உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படியே அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷீ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் மேடம் மஹிமா, நான் அவங்கள மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை. அவங்கள பார்த்தேன் ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும். அவங்களே பேசியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன், அவங்களே டப் பண்ண சொல்லுங்கள், அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா. தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பத்தாது, வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை, விமல், ஜான் விஜய், கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அக்கா நான் போயிட்டேன் புரிஞ்சு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடி ஷார்ட்டாக முடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் பேசி ஆகணும். இந்த படத்தில் வந்து வழக்கமாக சொல்லுவாங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் போயிருந்தேன். இந்த ஊருக்காரங்களாம் படம் எடுத்தால் அவனோட சொந்தக்காரன், அப்பா அம்மா மாமா மச்சான் எல்லாரும் வந்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் சொன்னான்னு தெரியாது. இந்த சூரிய ரிப்போர்ட்டர் படம் தான் ஞாபகம் வரும். எப்படியாவது ஜெயிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரன் எல்லாருமே வந்து ஒரு 50, 100, 1000, 2000 சொல்லி கொடுத்து அவனை ஜெயிக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் ஆக்சுவலாக. ஆமாம், வந்திருக்கிற சொந்தக்காரங்க தான், வந்திருக்கிற எல்லாமே ஊருக்காரங்க தான். எஸ், ஊருக்காரன் தான் படம் எடுத்தான், ஜெயிச்சிருவோம் ஒரு நம்பிக்கையில் தான். ஒட்டு மொத்தமாக ஆளால் எவ்வளோ முடியுமோ சேர்ந்து கொடுத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் சாப்பாடு சரியில்லைன்னா குறை சொல்லலை, கேரவான் கொடுக்கலன்னா குறை சொல்லலை, இவ்வளோ தூரம் யூனிட்டு நடக்க வைக்கிறாங்க குறை சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் இதை ஒரு குடும்பமாக நினச்சி பண்ணோம். இதை நீங்கள் எப்படியாவது வெற்றி பெற வச்சுருங்கன்றது தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக கூப்பிட்றது எதுக்கு? அம்மா நான் ஒரு படம் எடுத்துருக்கேம்மா, அண்ணே வானே நான் இந்த படத்தில் இத்தனை வருஷம்
பண்ணேன். ஆக்சுவலாக நான் இந்த டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரையும் பாராட்டணும். நாங்களாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். எப்படியோ எங்களுக்காக சேவை செய்கிறதுக்காகவே இந்த ஏடிஸ் இருக்காங்க உண்மையாக. ஆனால் இது வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் கேட்டு செஞ்சதுக்கு அந்த ஏடிஎஸ்க்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவங்க நான் ஒன்றும் சம்பளம் கொடுக்கல, நான் சம்பளம் வாங்கலை. ஆனால் நான் உழைக்கிறது நான் வந்திருக்கேன். ஆனால் அவங்க என்ன வாங்கினானுங்களே தெரியலையே, ஏன் இவ்வளோ உழைச்சானுங்க, ஏன் எனக்காக உழைச்சானுங்க இல்லை. அந்த ஏடிஸ்க்கு இந்த மேடை கூட கிடைக்கல, இதில் ஒரு பேர் கூட வர போகிறது இல்லை. ஆனால் அந்த ஏடிகளோட உழைப்புலாம் நான் வந்து பாராட்டுறேன். அண்டு இதில் ரொம்ப முக்கியமான சொல்லலாமா சார், கண்டிப்பாக டைரக்டர் சார் எல்லாருமே பாராட்டியிருப்பீங்க. நான் டைரக்டர் கூட சேர்ந்து உழைச்ச பவித்ரன் சார், பவித்ரனை வந்து உண்மையிலேயே மறக்கவே மாட்டேன். நான் சில சமயம்லாம் கோவப்பட்டிருக்கேன், திட்டியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் இந்த மேடையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சியான் நவீன், ஹரி, ஸோ கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்கள் முகத்தையும் காட்டலாம், வாங்க கொஞ்சம் சட்டுன்னு வாங்க. ஓகே, பெல் அடிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ பவித்ரனெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக திட்டியிருக்கேன், இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்மளை எந்த விதத்துலையும் ரத்த பந்தம் கிடையாது, எந்த விதத்துலையும் நான் வந்து இவங்களுக்கு எதுவும் கொடுத்துடல. ஆனால் எனக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த திரைப்படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டிசம்பர் 12 கண்டிப்பாக மறக்க முடியாத நாளாக இருக்கும் தமிழகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா. ஏன்னா அது ரஜினிஃபைட் டே, சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. வாழ்த்துக்கள். ஹாய், வணக்கம், நமஸ்தே. And I played a role called Maitli in this movie, which I'm very proud to be playing, by the way. And first, நான் சொல்லிடுறேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் பேசுவேன். ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க இப்போவே. And so first, let me start with thanking the director first, obviously. Because as he said, முன்னாடி வந்துட்டு I think 2 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதன் மூவியில். அண்ட் he saw me and he was like, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கேன், இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் he gave me one word saying that நான் அடுத்த படம் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணுவோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங், எல்லா டேரக்டரும் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான். பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர், ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். ஸோ I didn't like trust, obviously, because being in this media, it's like, you know, you've had a lot of heartbreaks and stuff. But then random ஒரு நாள், which I didn't expect, he gave me a call. Thank you, sir. So he was like, he gave me a call saying that இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீ பண்ணுற, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்ஸ் 20 days வேணும், இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், ஹிடன்ட் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா, உனக்கு ஓகேவா, இதை கேட்கல, இது நீ பண்ணுற நான் சொன்னேன். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் their words a lot, and he's a word of honor, and I'm really grateful for him. Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter. And he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team, I'm like on my cloud 9, literally, because working with these actors has always been a childhood dream for me. And standing in the stage with the people, I've seen them on TV and your national television and stuff, and then standing on the same stage and working under them is like a biggest privilege I've got. And thank you so much to the casting team. Thank you so much. It was so much fun working with you guys. And last but not the least, I'm very இது நான் தமிழில் பேசுவேன், அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, என் அம்மா எனக்கு இங்கே இருக்காங்கன்னு. அண்ட் லாஸ்ட் இயர் சேம் ஆடியோ லான்ச்க்கு சார் இருந்தாங்க, அண்ட் ஹி கேவ் திஸ் வேர்ட். அண்ட் ஹியர் சேம் மூவி, same director, I am here with my mom, seeing me standing here, who's been a great supporter. She's a single parent, by the way, and sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. And they're not my friends, they're literally my family who are sitting there.
and I have everybody in the room I love the most, and I'm so happy, I'm so grateful. And every media, நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்குறீங்க, it's literally made with heart. I'm not even kidding. Each and everybody here has given their 200% also, I would say, because ஒரு there was one place where we shoot, அந்த லீச் சொல்லுவாங்கல்ல, ஐ டூ தமிழில் எனக்கு தெரியாது, ஸோ எங்கள் லாங்குவேஜில் லீச் தான் சொல்லுவோம். ஸோ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு, ரத்தம் வருது எல்லாருக்கும், பட் நோபடி ஆக்சுவலி கேவ் அ thing about it, and they were like, okay, let's do it. And so hard work was too much, and I'm really happy, and thank you so much. Thank you, thank you, thank you. And please give lots of love, please, please, please. Thank you. Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். I'm very excited to part of Mahasena. Why are you laughing? Thank you. So again I will start because I will forget everything. So I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But the way Dinesh sir presented me, that is so good. I'm so happy, and I love Tamil. I really want to work here, so I'm just hoping, finger crossed, soon I will get next project, or once this film will be released. So I'm very excited for the audience also. Go and meet 12 December, Ganga. Thank you so much, ma'am. Come. Okay, sorry. One more line. Sorry, I forgot. It's okay. I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot. Kabir sir, Bimal sir, Shrishti. Now you all guys are talking in Tamil, and I'm not able to understand Tamil. So Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. Bimal is saying it. She's so cute. And thank you, John Vijay sir. He's also so good. So thank you entire team. Thank you so much for having me here. और अगर मुझसे कुछ गलती हो गई होगी तो मुझे माफ करना. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். To our media, ரொம்ப thank you sir for joining us, and to everybody कि आप सब टाइम निकाल के आए. Amma, vanakkam. Thank you for giving me this film. Thank you. Let's talk about our director, captain of ship. It's 2 years of hard work, sir. I remember, sir, when I came on the set, and he was very tensed, nervous, because I came in I comes in pre-climax and climax, and he's like very tense. I could see, because when you come on the set, एक वो body language से पता लगता है. So director was very nervous. I called him, and we were sitting together, and I told him, sir, believe me, we'll have a kick-ass pre-climax and climax. I told you this, sir. And trailer पातिंगला. So it's looking damn good with the fabulous cast. It's your vision, sir. It's not aaj ka. It's been 2 years. Manas, it's not easy to shoot out of city, forest areas. So and it's the first film, I think. So damn good job, brother. Damn good. We're looking very good. Thank you for showing us beautifully on screen. To our cast, John sir, Vimal, Shrushti, Mahima, Shubhangi. Unfortunately, we don't have scenes together, but looking forward to work with you in future. So it was lovely working with you all. It's a very realistic film. बहुत कम फिल्में बनती हैं जिसमें इतना realistic acting होता है, village backdrop होता है, rawness होती है. So I want to appeal to everybody, to media, कि it's a theatrical watch. Don't wait for come to OTT. So damn good BGM. So please come to theaters on 12th December and watch this cinema. So we did a lot of hard work making this film. We gave our blood and sweat. So it's not cinema is like not small and big. It's our vision. And so story बहुत अच्छा है. ट्रेलर आप लोगों ने देख लिया है. So I want to request, please come to theaters, spread the word. We need your love. We need blessings. Please watch this film Mahasena in theaters on December 12th.
Thank you, everybody, and my producers. And I want to thank the costume department and art department, production team for supporting us. Everybody, to all the whole cast and crew. मैं बहुत लोगों का नाम नहीं जानता हूँ पीछे सर. I loved working with you. We have a beautiful climax, very unique climax, beautiful choreography. Sir, master name? Ram Kumar did the choreography, and a very unique climax. It's a very realistic film and realistic climax. So bless us, guys, and thank you very much. I'm very grateful today. I'm part of this cinema, Mahasena. Thank you very much. Thank you, media. Thank you.